ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் கனிமொழி கைது செய்யப்படுவாரா? இன்னும் சற்று நேரத்தில் டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. மேற்கு வங்காளத்தில் 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனநாயகம் மலர்ந்துள்ளது. ஏ.கே. அந்தோணி கருத்து. ரஜினிகாந்த் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம், மருத்துவர்கள் தகவல். உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி மீது சோனியா காந்தி கடும் தாக்கு. அராஜக ஆட்சி நடத்துவதாக குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைதாகாமல் இருமுறை தப்பிய கனிமொழி மூன்றாவது முறையாக தப்புவாரா அல்லது கைது செய்யப்படுவாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் சிபிஐ இதுவரை 2 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. முதல் குற்றப்பத்திரிகையில் மத்திய அமைச்சர் ராசா, தொலைத்தொடர்பு அதிகாரிகள் மற்றும் அவர்களால் ஆதாயம் பெற்ற பெரும் நிறுவன இயக்குநர்கள், பங்குதாரர்கள் என மொத்தம் 11 பேர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள கனிமொழிக்கு ஜாமீன் அளிக்கப்படுமா அல்லது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவாரா என்று இன்று மதியம் தெரியவரும். முன்னதாக கடந்த 6 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் நீதிமன்றத்தில் ஆஜரான கனிமொழியின் ஜாமீன் மனு இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவரது ஜாமீன் மனு மீது தனி நீதிமன்றம் தீர்ப்பளிக்க இருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் 34 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் ஏ.கே. அந்தோணி தெரிவித்துள்ளார். இன்று கல்கத்தாவில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவை பதவியேற்க இருக்கிறது. இதையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி மற்றும் நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி ஆகியோர் கல்கத்தாவிற்கு வருகை தந்துள்ளனர். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் ஏ.கே. அந்தோணி பேசும்போது 34 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் மேற்கு வங்காளத்தில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் வெளிவந்துள்ள தேர்தல் முடிவுகள் குறித்து தான் மிகவும் பெருமை அடைவதாகவும் தெரிவித்தார். இதனிடையே இன்று நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சார்யா கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்திற்கு நெஞ்சில் நீர்க்கோப்பு ஏற்பட்டிருந்தது. அதற்காக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அவருக்கு டயாலிசிஸ் எனப்படும் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் தற்போது அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாகவும் ராமச்சந்திரா மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. இன்னும் 2 நாட்களில் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி வார்டிற்கு அவர் திரும்புவார் என்று தெரிகிறது. ரஜினியின் துணைவியார் லதா ரஜினிகாந்துடன் முதலமைச்சர் ஜெயலலிதா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரஜினியின் உடல்நிலை குறித்து விசாரித்து அறிந்தார். உத்தரப்பிரதேசத்தில் அராஜக ஆட்சி நடத்துவதாக முதல்வர் மாயாவதி மீது காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வாரணாசியில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகளின் நிலத்தை குறைந்த விலைக்கு வாங்கி அவர்களை ஆத்திரப்பட செய்திருப்பதாக மாயாவதி மீது குற்றம் சாட்டினார். गौतम बुद्ध नगर जिले में किसानों के साथ जिस तरह की बर्बरता हुई है उसे देखकर हम सभी शर्मिंदा है। ऐसा लगता है कि सारे प्रदेश में सरकारी तंत्र के जरिए किसानों की जमीन हड़पने और लूट खसोट की एक जबरदस्त साजिश चल रही है। यह सिर्फ ये क्यों और किस लिए और किसके लिए, ये सिर्फ चंद लोगों के निजी स्वार्थों के लिए किया जा रहा है और ये सब हम कैसे बर्दाश्त कर सकते हैं? हम कभी बर्दाश्त नहीं कर सकते। உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்காக மத்திய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதிக தொகை ஒதுக்கீடு செய்தும் அந்த மாநில அரசு முறையாக அதை செலவு செய்யவில்லை என்று சோனியா காந்தி அதிருப்தி தெரிவித்துள்ளார். புதிய அரசு அமைந்திருப்பதை அடுத்து IAS அதிகாரிகள் பலர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
அதன்படி ஷீலா பாலகிருஷ்ணன் சமூக நலத்துறை மற்றும் சத்துணவு இலாக்காவில் கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்தில் நியமிக்கப்பட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முதன்மை செயலாளராக டி.எஸ். ஸ்ரீதரும், தொழில்துறை முதன்மை செயலாளராக சுந்தரதேவனும், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த இலாக்கா முதன்மை செயலாளராக குற்றாலிங்கமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை முதன்மை செயலாளராக ரமேஷ் ராம் மிஸ்ரா, உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளராக ஆர். கண்ணன், கிராமப்புற வளர்ச்சி முதன்மை செயலாளராக என்.எஸ். பழனியப்பன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை முதன்மை செயலாளராக சாந்தினி கபூர், சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை முதன்மை செயலாளராக ஜெயக்கொடி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வருவாய்த்துறை முதன்மை செயலாளராக ராஜகோபால் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்க்கரைத்துறை செயலாளர் மற்றும் ஆணையராக ராஜீவ் ரஞ்சனும், வேளாண்மைத்துறை முதன்மை செயலாளராக அருள்மொழியும், போக்குவரத்துத்துறை செயலாளராக நசிமுதீனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கருத்தையா பாண்டியன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் விநியோக இலாக்கா செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை செயலாளராக இருந்த ஞான தேசிகன் வருவாய்த்துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலினின் சிறப்பு செயலர் தீனபந்து மறுவாழ்வுத்துறை முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் செயலர் எஸ்.கே. பிரபாகர் சுனாமி பிரிவின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மின்சார வாரிய தலைவராக சுவரன் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதார செயலாளராக இருந்த வி.கே. சுப்புராஜ் அறிவியல் நகர் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதான முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுக்கு உலக அளவில் ஊழல் செய்தவர்களின் பட்டியலில் 2ஆம் இடம் கிடைத்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் புகழ்பெற்ற டைம் பத்திரிகை உலக அளவில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்தவர்களின் முதல் 10 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்ததில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராசா 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் முன்னாள் அமெரிக்க அதிபர் நிக்சன் முதல் இடத்தில் உள்ளார். இதில் லிபிய அதிபர் கடாஃபி, இத்தாலி பிரதமர் பெர்லுஸ்கோனி உள்ளிட்டவர்களும் இடம்பெற்றுள்ளனர். தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ள தேமுதிக நிறுவன தலைவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிகின்றன. நடிகர்கள் விவேக், பிரசன்னா, பரத் ஆகியோர் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தை இன்று சந்தித்து தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக அணி அமோக வெற்றி பெற்றது. இதனையொட்டி கேப்டன் விஜயகாந்தை திரையுலக பிரமுகர்கள் பலரும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விவேக், நடிகர் பரத், நடிகர் பிரசன்னா, திரைப்பட தயாரிப்பாளர் தமிழ்மணி, நடிகை சுஜிதா ஆகியோர் விஜயகாந்தை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அவரை தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவராக ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல இன்னைக்கு வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அவருடைய கட்சியின் வெற்றியும் அவருடைய வெற்றியும் இன்றைக்கி அவருக்கு கிடச்சிருக்கிற இந்த தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடத்தையும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருந்தேன். செய்திகள் தொடர்கின்றன. பிரேசில் நாட்டை சேர்ந்த 114 வயதான மூதாட்டி ஒருவர் உலகின் வயது முதிர்ந்தவர் என்ற கின்னஸ் சாதனை அடைந்துள்ளார். பிரேசிலின் கரன்கோலா பகுதியில் வசிப்பவர் மரியா கோம்ஸ் வாலண்டியம். இவருக்கு உலகின் வயது முதிர்ந்தவர் என்ற பட்டம் கிடைத்துள்ளது. 1896ஆம் ஆண்டு பிறந்த இவர் தனது பிறந்த தின சான்றிதழை இன்றும் பத்திரமாக வைத்துள்ளார். 114 வயது மற்றும் 314 நாட்களுடன் 5 தலைமுறைகளை கடந்த வாலண்டியம் உலகின் மிக வயது முதிர்ந்த மூதாட்டி என்ற கின்னஸ் பட்டத்தையும் அடைந்துள்ளார். இவரை அவரது 2 பேரக்குழந்தைகள் பராமரித்து வருகின்றனர். வாலண்டியம் 114 வயது வரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு காரணம் முறையான உணவு பழக்க வழக்கமே என்று அவரது குடும்பத்தார் கருதுகின்றனர். இண்டியானா போலீஸ் கார் பந்தயத்தின் பயிற்சி ஆட்டத்தில் கலந்து கொண்ட சுவிஸ் வீராங்கனையின் கார் ஒன்று பயங்கர விபத்துக்குள்ளானது.
அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் அடுத்த வாரம் இண்டியானா போலீஸ் 500 என்னும் கார் பந்தயம் நடைபெறவுள்ளது. இந்த பந்தயத்திற்கான பயிற்சி ஆட்டம் தற்போது அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு முன்னணி வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்ற சுவிஸ் வீராங்கனையான டி சில்வஸ்டராவும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவ்வாறு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அவரது கார் திடீரென்று தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. பின்னர் அவரது கார் பக்கவாட்டில் இருந்த தடுப்புச் சுவரின் மீது மோதி தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் டி சில்வஸ்டிரோ தனது வலது காலில் லேசான தீ காயங்களுடன் உயிர் தப்பினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.